காலைல வந்துட்டு வரலாம். ஏ புள்ளை இன்னாரி ஆம்பூர் கரும்பு கட்டு. உங்கள் ஊரில் கரும்பு விளையுமானல்ல, இன்னொரு தரம் காலைல வந்துட்டாங்க. எனக்கு ஒரு கட்டு கரும்பு கொண்டு வரலாம்ல. சேர்பட்டு உட்காருங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பொல்லாத தீவினைகளால் மனவேதனைப்பட்டு கோடியை ஒட்டிய கடன்களும் மனத்துன்பமும் அடைந்திருக்கிய. அதனால் உழைத்த முதல்ல வஞ்சகம் இல்லாமல் செஞ்சும் இப்போ இவ்வளோ வேதனை அடைஞ்சதுக்கு என்னப்பா காரணம்னு கேட்டேன். அதுக்கு போட்டி பொறாமைகளும் கிரகங்களும் காரணம். அதனால் சனி பகவான்கிட்ட வரம் கேட்டு உன் வீட்டை நான் விற்று தந்துட்டா போதுமா? கால் விட்டு வா. அப்பனே சனீஸ்வரா, உன்னுடைய பார்வைப்பட்டு அந்த வீடு இவன் கைவிட்டு மாறணும், நிறைந்த பணம் கிடைக்கணும். வீட்டு உச்சியில் காக்காய் வந்து கத்தும். வீட்டை ஒருத்தன் விலைக்கு கேட்க வருவான். எவன் தடுக்கிறானோ அவன் கீழே விழுந்துருவான். உன் வீட்டை விற்று தாரேன். இப்போ இருக்கக்கூடிய கிரகத்தில் எல்லாம் நஷ்டப்பட்டு இழந்திருக்கனால மனோதத்துவ அடிப்படையில் அவன் பாதிக்கப்பட்டனால தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுதான். புரியுதா? அந்த கோபம் இனிமே வராது. நச்சு இல்லாமல் இருடா. இந்த மகளே நல்லா ஆக்கித்தாரேன், ஜெயிச்சுட்டான். அடுத்த உத்தரவில் உடல்நிலையை சரியாக்குவோம். அது நீ வேலூரா? இல்லை ஒன்றும் கூப்பிடல. தோல் பதனிடும் சாலை, ராணிப்பேட்டை. ஆட்டுத்தோல் மாட்டுத்தோல் எல்லாமே பதனிடும் இடமா. உங்கள் ஊரில் என்னப்பா தோல் மனம் எடுக்க வீசுது? தொழிற்சாலை இருக்கா? கால் வந்துட்டு வரலாம். அன்பு நடமாடும் கலை கூடமே, ஆசை மழை மேகமே. உட்கார். என்ன வேணும் மகனே உனக்கு? மனைவி சேர்ந்து வாழணும். ஒரு பாட்டு பாடினே, அன்பு நடமாடும் கலை கூடமே, ஆசை மழை மேகமே. இன்னொரு தடவை கால் வந்துட்டுவான். என்ன படம்? அவன் தான் மனிதன் படத்தில் சிவாஜி கணேசன் சார் தன் மனைவியை ஒரு வண்டியில் வச்சு உருட்டிக்கிட்டு அப்படியே பாசத்தோடு பாடிக்கிட்டு போவார். ஏன்? அவள் வேணுங்கிற ஆசை. அப்படி தானே? என்ன ஆசை? வேணுங்கிற ஆசை. பட்டது போதும் பெண்ணாலே பட்டினத்தாரும் சொன்னாரே. இன்னொரு தரம் கால் வந்துட்டுவான். சுட்டது போதும். வேண்டாம்ப்பா, இனிமே வேண்டாம். சுகப்படவில்லை அவளாலே, இவன் சுகப்படவில்லை அவளாலே. காசிக்கு போற ஆளவிடு, என்னை இனிமேலாவது வாழவிடு. உன் மனைவியுடைய மனத்தை போய் பார்த்தேன். அவள் உள்ளம் உன் பக்கத்தில் ஆசை பாசம் இல்லாத நிலைகளில் மாட்டிக்கிறது. அதுக்கு அவள் கூட இருக்கிற 2 உறவினர்களும் காரணம். அவள் என்ன செஞ்சாலும் சிங்சாங் சால்ரா போடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. புரியுதா? உண்மை இல்லையாடா? அதனால் உன்னை கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இழுத்தாலும் சரி, இவன் 2 பண்ணாமல் விட மாட்டோம்னு அங்கே பிளான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ எப்படியாவது உன் மனைவி உன் கூட வேணுமா? கண்டிப்பாக வேணும். மனுஷன்டா, கால் வந்துட்டு வா. மனுஷன்டா இவன் தான் நல்ல மனுஷன் அப்படி சொல்லலை, மனுஷன் அப்படி தான் இருப்பான்னு சொன்னேன். நீங்கள் உடனே பெருசாக நினைச்சுக்கிறாங்க. வெற்றிவேல் முருகன். இதை நினச்சி அப்பப்போ நெஞ்சு வலியும் தூக்கமில்லாத வேதனையும் உனக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பிட்ட நாள் பார்ப்போம், அப்படின்னா நம்ம வாழ்க்கை விதியை முடிச்சுக்கிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் உன் மனதில் ஓடுது. இதெல்லாம் முட்டாள்தனமான சிந்தனைடா. அதனால் உன்னுடைய நல்ல உள்ளத்துக்காக
அவளை வர வச்சு உன் கூட சேர்ந்து வாழ வைக்க. சரிண்ணா? கால் வந்துட்டு வா, வெற்றி மேலே கொடுப்பா. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஆமாம் ஆமாம். இருக்கிற கடன்களையும் தீர்த்து தாரேன். ஆனால் மனைவி வருவா, கொண்டு போன பொன்பொருள் வராது, கவலைப்படாமல் இரு, குடும்பத்தோடு ஒன்றை வாழ வைக்க வெற்றி உண்டு. வருமானத்துக்கு புதிய வழியும் காட்டி ஜெயிச்சு தரேன்டா. நல்லா இரு மகனே, ஆசை. போய்ட்டு வரணும். கருப்பசாமி, ஆமாம் அப்படியா? கோவா. கோவா. கோன்னா போன்னு அர்த்தம், வானா வான்னு அர்த்தம். வா போ வா போ வா போ, தமிழில் சொல்லலாம். கோவா ரொம்ப குளுமையான இடம். காணும் இடமெல்லாம் கண்கொள்ளாத காட்சிகள். கால் வந்துட்டு வரலாம். ஆசைக்கு அணை போட்ட அறிவான நங்கை, அன்புக்கு பொருள் சொன்ன அருள் மங்கை, பாசத்தின் சுமையோடு பறந்து சென்றாளே. இன்னொருத்தரம் கால் வந்துடலாம். பாசம் தானடா மனிதனுக்கு எடுக்கு. என்னடா குட்டி போயில அடுத்தானே? நான் அப்படி இல்லை, செம்பத்துக்கு உள்ள வைங்க. உன்னுடைய மனைவியின் ஆரோக்கியத்தை பற்றி பார்த்தேன். மனம் தளர்ந்து ஆரோக்கியங்கள் குறைந்திருக்கு. அது ஏன் அப்படி வந்துச்சுன்னு கேட்டேன். மனதளவால் பாதிக்கப்பட்டவளே தவிர உடலால் பாதிக்கப்பட்டவள் அல்ல. தன்னுடைய எண்ணங்களில் நம்முடைய நினைத்தது மாதிரி நம்ம பிள்ளைகள் வாழற, நமக்கு ஏதோ ஒரு குறைகள் இருக்குது, இது எப்படி சீராக போகுதுங்கிற ஏக்கத்திலேயே அவள் உடலில் பாதிக்கப்பட்டுருச்சு. அவள் உள்ளம் ஒரு சிறந்த தாய் உள்ளம். அவள் கையால் வாங்கின பணம் இது வெளியில் போன பணம் இன்னும் வந்து சேரலை. சரிண்ணா? அவங்க எல்லாரும் ஏமாற்றிட்டாங்க. அதுலேயே அவளுக்கு ஒரு பக்கம் நெஞ்சம் பாதிக்கப்பட்டுருச்சு. கால் வந்துட்டு வரலாம். ஏலே இல்லை அங்கெல்லாம் போகிற. உன் மகனை போய் பார்த்தேன். மகனுக்கு ஃப்ரெண்ட்ஸு 2 பேர் இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க? உடனே ஒரு கேள்வி கேட்க வேண்டாமா? சாமி, கேர்ள் ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்டான்னு கேட்க வேண்டாமாப்பா? கேட்கணுமா வேண்டாமா? கேட்கணும். கேட்டால் சொல்லணுமா? நான் கட்டாயம் சொல்லணுமோ? கேர்ள் ஃப்ரெண்டு ஒன்று, ஒரு பெரிய ஃப்ரெண்டு ஒன்று. கால் வந்துட்டு வரலாம். அனுபவப்பட்ட ஃப்ரெண்டு ஒன்று, அனுபவப்படாத ஃப்ரெண்டு ஒன்று. நீ இழிக்காத, என் சொல்ல மட்டும் கேட்டு பொண்ணம்புல கடை. அமெரிக்காவா? சரி, உட்காரலாம்ப்பா. மன கஷ்டப்பட வேண்டாம். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிட்டு பாஸ்போர்ட் எடுத்து அமெரிக்கா வர போகணுங்கிற ஒரு ஆசை அவன் உள்ளத்தில் இருக்குது. புரியுதா? ஆனால் அப்படி போகும் பொழுது அவன் அங்கேருந்து கல்யாண சமேதராக வீட்டில் இங்கே திரும்பி வந்துட்டான்னா நீ ஏற்றுக்கிடுவியா? எப்படி முடியும்? நம்ம இஷ்டப்படிலாம் கல்யாணம் நடக்கணும், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவனுக்கு வேற்று மதத்தை சார்ந்த பெண்ணோடு ஒரு அன்பு வரும், ஒரு நட்பு வரக்கூடிய விதி இருக்குது. அப்படி லாக் ஆயிடுவாங்கிறதுக்காக தான் அதை சொன்னேன். அப்படி நடக்காமல் காப்பாற்றி தந்தால் போதும்ல, வெற்றியாக்கி தரேன். இன்னொன்று, வீடு சம்பந்தமான ஒரு பிரச்சனையில், ஒரு எதிர்ப்பில் உங்களுக்கு மாந்திரிகம் சம்பந்தமான குறைபாடுகள் நடந்திருக்கு. அதனால் ஒரு பக்கத்து இடுப்பு, ஒரு பக்கத்து இரணியா சம்பந்தமான வலி, இதெல்லாம் இருக்கணுமே. இருக்கா? கால் வந்துட்டுவான். வெற்றிவேல் முருகனுக்கு முடிச்சு கொடு. சரி, முடிச்சுருவோம். வரலாம். இது எல்லாத்தையும் சீராக்கி வெற்றியாக்கி தரேன். பொம்பளை பிள்ளையுடைய கல்யாணத்தை நான் முன்னின்று நடத்தி தரேன்ப்பா. ஜெயிச்சுக்கா. நல்லாரு மகனே, ஆனந்தம் அடைவாய். பம்பாய். நாட்டுக்கு நாடு.
அண்ணன் இந்தியன் கமலஹாசன் மாதிரி இருக்காரா? என்னண்ணே, உண்மையா இல்லையா? இந்தியன் படத்தில் பெரிய கமலஹாசன் வருவார்ல, தாத்தா, அவரை மாதிரி இருக்காரா? அதுக்காக அவர் தான் இவர்னு சொல்லி எங்கேயும் போலீஸில் சொல்லி கொடுத்துவிடாதீங்க. இன்னொரு தர கால் வந்துட்டு வரலாம். அம்மா, என்ன விஷயம்? நீ வந்திருக்க? 1000 கண்ணுடையவனே, ஆனந்த நாயகியே, பராசக்தி வருக. அன்பு மகனே, நீ வந்து உட்கார்ந்த உடனே மாரியம்மன் அப்படின்னு ஒரு தெய்வம் வந்து நிற்கி. உங்கள் எல்லையில் இருக்காளாம்ல? இருக்காளா? அதை விட்டு தாண்டி போனேன், அருமையாக ஒரு சிலுவை போட்ட ஒரு பெரிய சர்ச்சி அந்த உச்சியில் இருக்குது. சரிண்ணா? மேலே மாடியில் நின்று பார்த்தேன், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கடல் தெரியுது. உங்கள் ஏரியாவில் கடல் தெரியுமா? மேலே நின்று பார்த்தேன், தெரியுது. ஒல 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 ஒல. என்னப்பா உன் பிள்ளைகளை பற்றி இப்போ என்ன செய்யணும்னா? ஒரே ஒரு பாயிண்ட் தான், அது சொன்னால் வருத்தப்படக்கூடாத. வருத்தப்பட மாட்டேன். உங்களுடைய இடம் சம்பந்தமான விஷயத்தில் கவர்மெண்ட் வந்து மறைமுகமாக தலையிட்டிருக்கு. அதில் சில பெரிய ஆட்கள் சேர்ந்து உங்கள் இடத்துக்கு தடை போட்டு வச்சுருக்கிறாங்க. அதனால் சொத்துக்களை பூரணமாக நீங்கள் ஆட்சி செய்ய முடியாமல் இப்பொழுது குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதிலிருந்து அதை கொஞ்சம் விடுதலையாக்கி உங்களுக்கு வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா. நடக்குமா? நடக்கும். வேறு என்னப்பா வேணும்? பெர்மிஷன் நான் தந்துட்டேன். செப்டம்பர் லாஸ்ட்டில் எழுதி கொடுத்துடலாம், வெற்றி உண்டு. அதான் பிள்ளைகளை பற்றி கேட்டேன், நீங்கள் வாயை திறக்கலையே. நீதிமன்றத்திலேருந்து நான் விடுதலை ஆக்கி தரேன், போங்க. வாழ்க வாழ்க வாழ்க. இன்னும் 2 மாதம் கழிச்சு இங்கே வரும்பொழுது சந்தோஷமாக வருவீங்க. எஸ், சந்தோஷம். விழுந்துடக்கூடாது, படபடப்பாக இருக்கக்கூடாது, அமைதியாக போய் உட்காருங்க. முதல்ல சந்தோஷமாக நிம்மதியாக இருங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு தேனி தேனி. என்ன பெட்டி? என்ன பெட்டி? உங்கள் ஊர் பேர்? நீ தேனிக்கே போகலையே, நீ அதுக்கு முன்னாலே வர. உனக்கு எந்த ஊருப்பா? கால் வந்துடலாம். இல்லை, நீ தேனிக்கு முன்னால் 7 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் விளையாடா நிற்கிறு. சரிதானே? 7 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இடது பக்கத்தில் உள்ளே போனால் ஒரு ஊருக்குள்ளே போகும். பழைய காலத்து ஜமீன் இருக்கிற ஊருடா உங்கள் ஊர். பச்சலை பச்சலை கிச்சலை பிச்சலை. கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். அண்ணன் பொல்லாத அண்ணன். எங்கே போய்விடும் காலம், அது என்னையும் வாழ வைக்கும். உன் இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். என்னப்பா, 2-3 டாக்குமெண்ட் உன் கையில் இருக்குது, அதை அனுபவிக்க முடியாமல் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கே. அது என்னதாப்பா? அப்படி யாரும் கோர்ட்டில் போய் லாக் பண்ணிட்டாங்களா? இப்போ அந்த டாக்குமெண்ட்டை விற்றுட்டா உனக்கு ஒரு 9,60 லட்சம் ரூபா கிடைக்கும். சரிதானே? கால் வந்துட்டு வா. இதுதான் வெந்நீரா இல்லை தண்ணீரா? அந்த இடத்த வைக்கிறதுக்கு 2 பேரும் வில்லங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். 2 பேருடைய மனத்தை மாற்ற முடியுமான்னு கேட்டேன். முடியும். ஆனால் முடியும். அவனுடைய அனுபவத்தில் சில ரெக்கார்டு காட்டுதானே, அதுக்கு நீ என்னடா செய்ய போற? உண்மையான ரெக்கார்டு உங்கள்கிட்ட இருக்குது, அனுபவம் அவங்கள்ட்ட இருக்குது. அவங்கள அப்படி கட் பண்ணி பார்ப்போமா? கொஞ்சம் கண்ணை மூடி பார்ப்போம். ஒரு இடத்த விட்டு கொடுக்க மாட்டான், பிரச்சனை வந்துடும். அதுபோக மீதி உள்ள 75% உனக்கு விற்று தரேன், 7 லட்ச ரூபா கிடைக்கும். இந்த அப்படி 7 கோடி கிடைக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு. அடுத்த மாதத்திலிருந்து ரெடியாக போ. அது இருக்கட்டும், எங்களுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க கோயிலுக்கு? 7 கோடி ரூபா நான் வாங்கி தரேன். கோயிலுக்கு கட்டடத்துக்கும் அன்னதானத்துக்கும் எவ்வளோ கொடுப்பீங்க? மனம் திறந்து சொல்லு. நான் சொல்லிட்டோம்ல 7 கோடின்னு.
நான் சொல்லக்கூடாது, கேட்டு வாங்கக்கூடாப்பா. நீ உன் மனதார சொல்லு பார்ப்போம். உன் இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். எவ்வளோ கொடுப்ப? ஒரே வார்த்தை சொல்லுடா. எவ்வளோ கொடுப்ப? 1 கோடி தாரேன். கை தட்டுங்க எல்லாரும். ஆனால் ஒன்று, நான் வாங்கி கொடுத்துருவேன். நான் வாங்கி கொடுத்துருவேன். வாக்கு தவறாமல் கொடுத்துடணும். இந்த அதை இடத்துல கொண்டு இந்த கனியை போடு. வந்தாச்சு, ஓடிப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு. அட்டி 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 அட்டி. கருப்பசாமி, ஆமாம், கண்டமனூர் ஜமீன். துள்ளுநாயக்கன்பட்டி, குப்பி நாயக்கன்பட்டி, அதெல்லாம் எங்கடா இருக்குது? உங்கள் ஏரியாக்குள்ளே வரும்லடா. கால் விட்டு வேடா. அப்பா எங்கே இருக்கேன்? கால தூக்கிக்கிட்டு சொரிஞ்சிக்கிட்டு கிடக்கானே. இதுக்கு உடல்நிலைகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. கால் வந்துட்டோம். நான் காலை சொரியுதுன்னு நினச்சிக்கல. நீங்கள் இல்லை, கிடையாது. என்னப்பா, ஒரு போகிற வழியில் ஒரு ஆலமரமும் ஒரு கோயில் இருக்கு. அது என்னடா? அது ஆலமரமும் கோயிலும். அது என்ன கோயில்டா? அது இருளாயம் மலை. கால் வந்துட்டு வா. மரம் அந்த பெருசாக ஒன்றும் வளரலை, சாதாரணமாக தான் வளர்ந்துருக்கு. 2 திண்டு கிடக்கு, ஒரு கோயில் இருக்குது, பக்கத்தில் 2 வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்படியா? கேட்டு பார்ப்போம். கடந்த காலத்தில் ஒரு பெண்ணால் மனம் பாதிக்கப்பட்டு வேதனை அடைஞ்சிட்டேன். இப்போ அவள் எங்கே இருக்கா அந்த முனியம்மா? கால் வந்துட்டு வா. பே 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 பே. இப்போ தொழிலாலும் சொத்தாலும் மனவேதனையும் துன்பமும் அடைஞ்சிருக்கடா. வாஸ்தவமா? அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு இடம் பிடிச்சி அதை நீங்கள் வெற்றி அடைய முடியாத துன்பம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. சரிடாடா? அந்த பத்திரத்தை கொண்டுக்கிட்டு எவன்ட்டெல்லாமோ போய் ரிசர்ச் பண்ண உனக்கு தெளிவே கிடைக்கல. அதை வெற்றியாக்கி நான் தந்துட்டோம்னா நல்லா இருவல்ல. கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு. அப்படியா? மனதுக்குள்ளே ஒரு ரகசியம் வச்சுருக்கான். என்னென்னு கேட்பா. என்னடா வேணும்? இந்த பாரு, இந்த கனியை பிடிச்சேன், டக்குன்னு வயத்தில் விழுந்துருச்சு. நீ கவனிச்சியா? நீங்கள்லாம் கவனிச்சிங்களா? என்னன்னு பார்த்தேன், கர்ப்பப்பையில் 1 சைடு பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படி தானே? அதில் எந்த ஆபத்தும் வராது. அது கேன்சர் கிடையாது. பயப்படாடா முட்டா பையில. கால் விட்டால. வெற்றிவேல் முருகனுக்கு. என்னுடைய ஒவ்வொரு அசைவிலையும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். சரிதானா? ஹரிஹரி நாராயணா. சாந்தாகாரம் புஜகசயனம் சுரேசம். அப்பா நாராயணா, கோவிந்தா, அச்சுதா, மகாதேவா, உன் அருள் சக்தியால் அந்த மங்கையின் கற்பசக்தியை தெளிவாக்கி ஆரோக்கியத்தோடு இருக்க வைக்கேன். ஒரு சைடு வலிக்குன்னு 1000 கூட கொடுப்பா. இனி வலிக்காது. துன்பமில்லாமல் இருப்பாய். துணையாக நான் இருப்பேன். வார பௌர்ணமி போய் அடுத்த பௌர்ணமிக்கு வா. பொம்பளை பிள்ளை தாரேன். போ. பொம்பளை பிள்ளை எப்படி வாரிசு ஆகும்னு கேட்பான். நீங்கள்லாம் பதில் சொல்ல மாட்டேங்க. அவன் கேட்டது வாரிசு. அப்படி தானேடா? 2 பொம்பளை பிள்ளையா? பாம்பளை பிள்ளை வேணுமுங்க. 3 பொம்பளை பிள்ளை உனக்கு இந்த பிறவியில் இருக்குது. நான் நினைச்சியா மாற்றி கொடுக்கணுமுங்கய்யா? முருகா, உன் ஊரில் இருந்து இடது பக்கம் வத்திராயிருப்புலேருந்து போகலாம், கிருஷ்ணங்கோயிலேருந்து போகலாம், உசிலம்பட்டியிலேருந்து போகலாம், கண்டமுனூர்லேருந்து நேராக வருசநாடு போகிற வழியில் இடது பக்கம் திரும்பி குறுக்க நடந்து போனால் அந்த காலத்தில் வேலப்பர்னு ஒரு சன்னிதானம் இருக்குது. அங்கே போய் நீ கும்பிட்டியாம்பல. கால் வந்துட்டு வா. வந்து பிறப்பியா? 3வது ஆம்பளை பிறந்தா நல்லதாயா? பெரிய மனுஷங்க சொல்ல வேண்டாமா? நீங்கள்லாம் 3வது ஆம்பளை பிறக்கணுமா பொம்பளை பிறக்கணுமாப்பா? அப்படியா? நீ 3வது பிறந்திருக்க. முட்டிக்கிட்டு உனிதி கிடக்க பார்த்தியா? பிக்கலையா? 3வது ஆம்பளை முன்னேற்றம், 4வது ஆம்பளை நாட்டை ஆளுவான். உன் மனைவிக்கு ஏற்கனவே காயில் ஒன்று அடிபட்டு போச்சு. அதனால் இப்போ பிறக்கிறப்பட ஆம்பளை பைய போ. நல்லா இருக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓடு. ஏலே பௌர்ணமி ஊரில் சரக்கு வாங்கிட்டு வா. ஏமாட்டினா ஒன்று போயிட்டு வா.
கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. கோயம்புத்தூர். மண்ணுக்கு மரம் பாரம்மா, மரத்துக்கு இலை பாரம்மா, கொடிக்கு காய் பாரம்மா, பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரம்மா. மண்ணுக்கு மரம் பாரம்மா, மரத்துக்கு இலை பாரம்மா, கொடிக்கு காய் பாரம்மா, பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரம்மா. கோயம்புத்தூர். என் பொம்பளை பிள்ளை உடம்பை நல்லா ஆக்கி தரணும், என்னுடைய சொத்துக்கு தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தவன். சிரித்தால் முத்துதிரும், சேர்ந்து வந்தால் மனம் மகிழும். அருமையான பாட்டு இல்லை? ரொம்ப அருமையான பாட்டு. யார் பாடினது? யார்? ஜமுனா ராணி அக்கா பாடினது. வேன்னு முடிச்சுக்கிட்டு கிடைக்கி நீங்களாம் இன்னொருத்தனை கால் வந்துட்டு வரலாம். அந்த அக்கா பாடின பாட்டு என்னெல்லாம் தெரியுமா? மாமா மாமா மாமா, ஏ மாமா. அந்த பொண்ணுடைய உடல்நிலையை பார்த்தம்பா. அந்த நரம்பியல் சம்பந்தமான இழுப்பை நீக்கி வெற்றியாக இருந்து உன் மனதில் இருக்கக்கூடிய பாரத்தை நான் இறக்கி வச்சா போதும்ல. 3 மாத கால அவகாசத்தில் பிள்ளையினுடைய உடல்நிலையை சரியாக்கி தரேன். அதே போல் உள்ளே இருக்க மிஷினரிஸ் அத்தனையும் நீ விற்றுக்கலாம்ங்கிற ஒரு ஆர்டரை ஒரு வழக்கறிஞர் மூலமாக உனக்கு முடிச்சு தரேன். சென்று வரலாம். அடுத்த உத்தரவில் மனைவியை பற்றி பேசுவோம். ஆனந்தமடைந்து வருக. வாழ்க வாழ்க வாழ்க. கோயம்புத்தூர் எல்லை. தான் பார்க்கின்ற தொழிற்சாலை விருத்தி இல்லை என்று வேதனைப்பட்டு வந்தவன் யார்? நீ என்னடா தொழில் வளர்க்குற? நர்சிங். அது விருத்தி இல்லையா? நீ என்ன தொழில் பார்க்குற? குடும்ப விஷயம். நீ என்ன தொழில் பார்க்குற? காலில் வந்துட்டு வா. தம்பி, இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. சர்டிஃபிகேட் படித்து பார்த்தேன், இன்னொன்று படிக்க வேண்டியிருக்க. உன்னுடைய சர்டிஃபிகேட் படித்து பார்த்தேன், நீ இன்னொரு கோர்ஸ் படிக்க வேண்டியிருக்க. அதுக்கு எதுவும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கியா? உனக்கு ஃபாரின் சம்மந்தமான ஒரு டியூட்டி இப்போ போடுறதுக்கு ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஃபாரினுக்கு போறியா, அரசாங்க வேலைக்கு போறியா? அரசாங்க வேலைக்கு போகிற. 1.5 வருஷம் காத்துரு, வேலை கிடைக்கும். அதுவரை இதே இடத்துல வேலையை பாரு, விருத்தியாக்கி தர. கர்மசாமிக்கு. கோயம்புத்தூர் எல்லை தன்னுடைய பணம் நஷ்டம், கடன்கள் சம்மந்தமாக வேதனைப்பட்டு வந்தது. பணம் நஷ்டம், கடன்பட்டு வேதனைப்பட்டு வந்தது. யாருப்பா? யார்? கருமசாமி. ஒரு குறி கிடக்க யார் தோண்டி விட்டாங்களா? ஐயா